வெல்கம் டு கீதா சிசி சமையல். இன்றைக்கி நம்ம எலும்புகளுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் எலுமிச்சை ரசம் அதையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது கை கொஞ்சம் அரிக்கும், அதனால் கையில் நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸில் உள்ள நாரெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். இதில் நார் ரொம்ப இருக்கும், அது எடுத்தால் தான் நமக்கு அரிக்காது. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள நாரை எடுத்துடணும். லைட் க்ரீன் கலராக இருக்கிற பிரண்டையை தான் பார்த்து நம்ம எடுத்துக்கணும். டார்க் கலராக இருந்தால் அது முத்தின பிரண்டை, அதை யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது, நாரும் நிறையா வரும். இதில் பாருங்கள், அவ்வளோதான், நாரை நம்ம எடுத்தாச்சு. இதே மாதிரி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கை அரிக்காமல் இருக்கிறதுக்காக திருப்பி சுடு தண்ணியில் நல்லா கழுவிட்டோன்னா நம்ம கை அரிப்பு போயிடும். அவ்வளோதான். இப்போ ஒரு பேனில் துவையலுக்கு தேவையானது கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன், வத்தல் 7 to 8 உங்களோட சாய்ஸ், இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 5 to 6 பல், புளி கொஞ்சமாக, தேங்காய் 2 to 3 ஸ்பூனு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 மேஜை கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, கூடவே நல்லெண்ணெய் இருந்தால் நல்லது தான், பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கணும். அதோட கலரே சேஞ்ச் ஆகி க்ரீன் கலர் போயிட்டு நல்லா டார்க் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். சரியாக வதக்கலைன்னா நமக்கு தொண்டையில் போயிட்டு அரிக்கும், அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பிரண்டை துவையல் மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வு கொடுக்கும். வாரம் ஒரு தடவை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. செரிமானமும் ஆகும், பித்தத்தை நீக்கி பசியையும் நல்லா தூண்டும். வைக்காச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது மீதி பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். வத்தல் சேர்த்துட்டு இதையும் அந்த மீதி உள்ள எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துடலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன், இதையும் சிவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சுடு சாதத்தில் பிரண்டை துவையல் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்கள் எல்லாம் ரசம், தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, இதையும் நிறைய நேரம் வதக்க வேண்டியதில்லை, கொஞ்சமாக வதக்கினா போதும். இப்போது துருவிய தேங்காவையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு, புளி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ்க்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி புளிப்பை கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வதக்கிறதுக்கு தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல், அவ்வளோதான். நம்மளோட சுவையான பிரண்டை துவையல் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்தி, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்து எலுமிச்சம்பழ ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வழக்கமான ரசம் மாதிரி தான். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மல்லி விதை, ஒரு 5-6 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ புளிப்புக்காக ஒரே ஒரு தக்காளி. இதில் நான் புளி சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக தான் எலுமிச்சம்பழம் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. ஒரு பேனில் எண்ணெய் சூடான உடனே தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரே ஒரு வத்தல், கொஞ்சம் பெருங்காயம் 1 ஸ்பூன்,
அவ்வளோதான். இப்போது அந்த அரைச்சி வச்ச எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். நிறைய கொதிச்சிடக்கூடாது. நுரை கூடி வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஓரளவு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். சுற்றி நுரை நல்லா பொங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரை மூடி எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான எலுமிச்சை சாறு ரெடி. இப்போ நல்ல சூடான சாதத்தில் எலுமிச்சை ரசம் சேர்த்துட்டு பிரண்டை துவையல் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.